ஓகே, வெற்றிகரமாக ரீநீட்ட வந்து முடிச்சிருப்பீங்க. நெறைய பேரு சந்தோஷப்பட்டுருப்பீங்க. பெரும்பாலும் பயாலஜி ஆனா ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் அதிகமா அந்த மாரி சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஓகே. ஆல் த பெஸ்ட். லைக் ஆல் த பெஸ்ட் சொல்ல வேணாம். கடவுள் கிருபையில நம்ம எல்லாருக்குமே நல்ல மார்க் வரும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணது நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியோ, அதுக்கு ஒரு பெஸ்ட்டா வந்து நல்ல ரிசல்ட்டா உனக்கு வரும். ஓகேவா? எத பத்தியும் யோசிக்காதீங்க. சில்லாவே இருந்துங்க. ஒரு குட்டி அனாலிசிஸ் மட்டும் பார்த்துடலாம். ரீநீட்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்கயேன், பாட்னின்னு எடுத்துக்கிட்டேன்னா, பாட்னி, ஜூவாலஜி, மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பிரின்சிபல்லாம் வந்து பார்த்தோன்னா, பாட்னி, ஜூவாலஜி 2த்துலயுமே வரும். பட் நான் சும்மா பிரிச்சு வச்சிருக்கேன். மொத்தம் ஒரு 48 கொஸ்டின் இருக்கு. இல்ல ஆவரேஜ் இதெல்லாம் வேணாம். ஈஸி எனக்கு தெரிஞ்சு மொத்தமாவே ஈஸி தான்டா. ரொம்ப டைரக்ட்டாலாம் கேட்டானுங்கடா. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்து பார். ஈஸியே பார்த்தோன்னா 50% வந்துச்சு. எனக்கு என்னமோ என்டிஏ வந்து செய்யக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்களோன்னு தெரியல. எப்படின்னா பார்த்த உடனே ஒரு 5 செகண்ட்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். 30 நிமிஷத்துல நம்மளால ஷுவரா பயாலஜியை முடிக்க முடியும். போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இதுல செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஹையர் பிளான் செகண்ட் ப்ரியாரிட்டியா கொடுக்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான். அடுத்தது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லையும் கேட்டிருக்காங்க. ஃபாலோட் பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ பாரு, செல் தி யூனிட் ஆஃப் லைஃப்ல தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. பாட்னி ப்ராஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். அடுத்தது ஆர்கனிசம் பாப்புலேஷன், மார்பாலஜி, பிளான்ட் க்ரோத், லிவிங் வால்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க பாத்தியா? அந்த டேபிளர் காலம் கடைசி நேரத்தில் படிங்கன்னு சொன்னோம். அந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாம் நேத்து நம்ம போட்டோம். அந்த எனக்கு தெரிஞ்சு நேத்து கிளாஸ் மட்டுமே பார்த்திருந்தாவே பயாலஜில கண்டிப்பா ஒரு 50லேருந்து 60% தாண்டிருக்கலாம். அது மட்டுமே, அந்த கிளாஸ் மட்டுமே. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் அவ்வளோ ரிப்பீட் ஆயிருக்கு. பிளான்ட் கிங்டம் அவ்வளோ கேட்கல, லென்த்தியா கேட்கவே இல்லைடா, சென்டென்ஸா கேட்டாங்க. கால்குலேஷனாடா அது? அது என்னது 10 மில்லியன் செல் இருந்தால் 0.01 செல்ஸ் வந்து செத்துருக்கும், 0.01 செல் வந்து பர்த் இருக்கும், டெத் ரேட் போட்டால் அப்போ 10 மில்லியன் தான்டா வரும். ஈஸியாலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கேல்வின் சைக்கிள் வந்து 6 சைக்கிள் சுற்றினா ஒரு குளுக்கோஸ், அப்போ 3 குளுக்கோஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான் 6 × 3 18. சப்பையாலாம் கேட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டின்றது வந்து ரீநீட் 2026 இன்னைக்கு நடந்ததுல பெருசாக எதுவுமே கிடையாதுடா. ஓகேவா? இதில் பார்த்தோன்னா டாபிக் மட்டுமே பார்த்தோன்னா யூகேரியாட்டிக் செல்லை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. பெராக்சிசோம்ஸ்லாம் யூகேரியாட்டிக்ல தான் இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் கிடையாது. அந்த ஒரு கீவேர்டு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அதிகமாகவே கேட்டாங்கடா. அண்ட் நெக்ஸ்ட் டாக்ஸானமி ஏரியாக்கி ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம லிவிங் வேர்ல்ட்லேருந்து அதிகமாக கேட்டுறாங்க. அந்த ஆர்டரு, அந்த டேபிளர் காலமே போதும். அதுலேயே உனக்கு 2 கொஸ்டின் வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் தான். பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கேட்டாங்க. லீஃப் இதெல்லாம் சப்பை தான். டஃப்னு ஹார்டுன்னு சொன்னால் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் இது இப்போ ஹார்ட்லாம் கிடையாது. அனலைஸ் பண்ணி பிடபிள்யூ டீம் வந்து போட்டிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பயாலஜி ரொம்ப 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 ஃபேமிலி சொலானீசியை கேட்டிருக்காப்ல. ஆனால் நான் எங்கே தெரியுமா இது பண்ணேன்? ஹைப்போகைனஸ் சுப்பீரியர் ஓவரியில் எம்பிசி, பி ஃபார் பிரிஞ்சால். ஓகே, அதுவும் சொலானேசி. அதில் இன்ஃபீரியர் ஓவரி, சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் கொடுப்போம். அதை வச்சே நீங்கள் வந்து தட்டி தூக்கியிருக்கலாம். அடுத்தது ஜுவாலஜியோட இன்சைட் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 42 கொஸ்டின். இதில் வந்து முக்கால்வாசி ஈஸி தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 100% தான். ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்கு அது வந்து ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு அது டஃப்பாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் கேட்டேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து 600+ இந்த வாட்டி கட் ஆஃப்மே கொஞ்சம் ஏறும்டா. ஓகே, எவல்யூஷன் லெசன்லேருந்து கேட்டிருக்கான், செம்மையாக கேட்டிருக்கானுங்க. ஓகே, லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ், அனிமல் கிங்டம் வந்து கேட்டிருக்காங்க. பயோடெக்னாலஜி ஒரு பெருசாக பயங்கரமாக கீழே 1-2 தான் வந்து கேட்டிருக்காங்க. ஹார்டஸ்ட் கொஸ்டின்றது எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. பயோடெக்னாலஜி, பயோமாலிகுல்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் அது ஹார்டஸ்ட் கிடையாது. டேபிளர் காலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ஹார்டஸ்ட் வந்து அந்த கெமிக்கல் கம்போசிஷன். எங்கே தெரியுமா ஹார்டஸ்ட்டு? இந்த பாட்னியில் ஈகோசிஸ்டமாக எங்கடா அந்த லெசனு? எங்கடா ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன். எந்த லெசன்? கன்சர்வேட்டிவ் நினைக்கிறேன்டா. பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேட்டிவா? அதில் அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஃபிஷ் எவ்வளோ, பிளான்ட் எவ்வளோ, இன்வெர்டிபிரேட் வேல்யூ, அந்த வேல்யூ பேஸ் பண்ணி போடணும். அது சத்தியமாக சொல்கிறேன், அது வெயிட். அப்புறம் பயோமாலிகல்ஸில் கூட பார்த்தோன்னா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அதெல்லாம் ஈஸியாக ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் சொல்லலாம். ஆனால் அந்த வேல்யூஸ் வந்து 1 lakh, 40,000, 3,000, 4 to 7 மேமல்ஸு, அது வந்து ஆக்சுவலி வேல்யூஸை வச்சு இது வரைக்கும் கேட்கலையேடான்னு பார்த்தோம். அந்த வேல்யூஸ் வச்சு கேட்டாங்க. மற்றதெல்லாம் ஈஸிடா. கெமிக்கல் கம்போசிஷன் அது ஒரு பெருசு இல்லை, ஆனால் அதை வந்து நாங்கள் டஃப்பாக போட்டிருக்கோம். ஸோ பயாலஜி எனக்கு தெரிஞ்சு மாஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லாவே எடுத்திருப்பீங்க, சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே காம்படிஷனே ஃபிசிக்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் சார் வந்து கிளாஸ் போட்டிருப்பாரு, அந்த லைவை போய் பாருங்கள். அன்றைக்கே எக்ஸாம் முடித்தோடனே ஃபிசிக்ஸ் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதில் எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் சூட்டாக பாருங்கள். இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறனாலும் பாரு. ஓகே, அதுக்குன்னு பார்க்காம இருந்துடாத.
ஹோப்பை இழந்துராது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் காம்படிஷன். எனக்கு தெரிஞ்சு 22,00,000 பேர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2,00,000 பேர் எழுதல. 26,00,000 பேர் அப்ளிகேஷனில் 24,00,000 வந்து மே 3 எழுதுனாங்க. ஆனால் 22,00,000 தான் எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேப்பர் வாஸ் ஸோ ஈஸி. இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபிசிக்ஸில் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். மழைலாம் பேஞ்சுது, அதில் டைவர்ட் ஆகிருப்பேன். அதை பற்றிலாம் பழசு எதுவுமே யோசிக்காது. இப்போ நான் எவ்வளோ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கால்குலேஷனில் எலிமினேஷன் பண்ணால் நெகட்டிவ் மார்க்ஸ் போனால் எவ்வளோ வருது, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோ. ஓகேவா? பார்க்குறவன் பாரு, பார்க்காதவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம அடுத்ததை நோக்கி போனோம். இன்றைக்கி ஒரு பொண்ணு ஷார்ட்ஸில் பேசினா, அப்பா கண் ஆகிட்டேன். ஒருத்தவங்க வந்து, சார் பயாலஜி எனக்கு ஈஸி, அதனால் நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் ஆனால் நம்ம 3 சப்ஜெக்டாக பார்க்கலாம். 720 மார்க்கு 3 சப்ஜெக்டாக பார்க்கணும். 3 இல்லை 4 சப்ஜெக்டாக பார்க்கணும். பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு சொன்னா, ஒருத்தவங்க டிட்டர்மினேட்டாக இருக்காங்க. லைக் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த நான் அடிச்சே ஆகணும்னா காம்படிஷன் இருக்கும். அதில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வரணும் தான் பார்க்கணும். இல்லை நான் ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம்னு நினச்சேன்னா, அப்போ ஆப்ஷன்ஸும் பாரு. ரொம்ப எதுவுமே தேவையில்லாமல் யோசிக்க வேணாம். எவ்ரிதிங் இஸ் குட். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே ஓகே, பார்க்கலாம். ஒரு வீடியோலையும் பார்க்கலாம். மிஸ் யூ ஆல். நேற்றெல்லாம் நீங்கள் பயங்கரமாக போட்டிருந்தீங்க. மிஸ் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். ஓகே, தேங்க் யூ ஸோ மச்.